அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி சூப்பரான ஒரு கொத்தமல்லி புதினா சட்னி நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். அதுக்கு நம்ம பாத்திரத்தில் நான் ஒரு 2 ஸ்பூன் ஆயில் போட்டிருக்கேன். ஆயில் நல்லா சூடாகி வரட்டும். சூடாகி வந்ததுக்கப்புறம் நம்ம உளுத்தம் பருப்பு ஃபஸ்ட்டு போட்டுக்கலாம். நான் உளுத்தம் பருப்பு ஒரு 2 ஸ்பூன் அளவு எடுத்து போட்டிருக்கேன். நல்லா போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா ஒரு ப்ரௌனிஷ் ஆகிற அளவுக்கு நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். இதுக்கப்புறம் நான் காஞ்ச மிளகாய் ஒரு 3 போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம வெங்காயம் நான் ஒரு 150 கிராம் போட்டிருக்கேன், சின்ன வெங்காயம். ஒரே பல்லு பூண்டு போட்டிருக்கேன். 2 பச்சை மிளகாய் போட்டிருக்கேன். இதை நல்லா நம்ம வணக்கி விட்டுறலாம். நல்லா வணங்கி வந்துடட்டும். எல்லாமே வணங்கி வந்ததுக்கப்புறம் நம்ம புளி இந்த அளவு ஒரு எலுமிச்சம்பழத்தில் பாதி அளவு புளி எடுத்துக்கிறேன். அதை நான் கழுவிட்டு நான் உள்ளே போட்டுக்கிறேன். அதையும் சேர்த்து வணக்கி விட்டுறலாம். அதுக்கப்புறம் அரை மூடி தேங்காய் அதையும் நல்லா கழுவிட்டு நான் எடுத்துக்கிறேன். அதையும் நல்லா போட்டு வணக்கி விட்டுறலாம் நண்பர்களே. நல்லா வணக்கி எடுத்து வாசனை வருது, செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உப்பு நம்ம தேவையான அளவு போட்டுக்கலாம். கல் உப்பு போடும்போது இன்னும் நல்லா ருசி இருக்கும். அது மட்டும் இல்லாமல் எல்லாத்துலேயும் நல்லா அப்ளை ஆயிரும். மசாலாவிலேருந்து எல்லாத்துலேயும் உப்பு நல்லா பிடிச்சிடும். அதனால் இந்த பக்குவத்துலேயும் நம்ம கல் உப்பும் போட்டுக்கிறோம். இதுக்கப்புறம் நான் புதினா கொத்தமல்லி தழை கழுகி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நான் அதையும் போட்டுக்கிறேன். இதையும் நல்லா நம்ம வணக்கி விட்டுறலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த சட்னி தோசை பின்ன இட்லி இதுக்கெல்லாம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். பசங்க சாப்பாடு மிச்சம் வைக்காமல் சாப்பிட்ருவாங்க, அவ்வளோ ருசியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா வணங்கி வந்துடுச்சு பாருங்கள். பாத்திரத்தை விட பெருசாக இருந்தது போடும்போது. இப்போ நம்ம வணங்க உள்ளே போயிடுச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா எல்லாம் வணங்கி வந்துருச்சு. இதே நம்ம ஒரு 10 மினிட்ஸ் இல்லை 5 மினிட்ஸ் ஆற வச்சிடலாம் வெளியில். நல்லா ஆறட்டும். அதுக்கப்புறம் நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு பேஸ்ட்டு பண்ணி நம்ம எடுத்து வச்சுக்கலாம். மிக்ஸி ஜாரில் பேஸ்ட்டு பண்ணி நம்ம எடுத்து வச்சுட்டு இப்போ நம்ம அதை தாளிச்சுக்கலாம். ஒரு சின்ன பேன் வச்சு அதில் ஆயில் நான் ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கிறேன். போட்டுட்டு எண்ணெய் சூடாகி வந்ததும் கடுகு போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் கருவேப்பிலை போட்டுக்கலாம். கருவேப்பிலை நல்லா வறுந்து வந்துடட்டும். காஞ்ச மிளகாய் 2 போட்டுக்கலாம். காஞ்ச மிளகாய் நல்லா வணந்து வந்துடட்டும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சட்னி தாளிப்பு நம்ம போட்டுடலாம். ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இட்லி தோசை சாப்பாடு இது எல்லாத்துக்கும் செம்மையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இதை நம்ம சட்னியில் போட்டுடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான ஒரு கொத்தமல்லி புதினா சட்னி ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பார்க்குறதுக்கே கலர்ஃபுல்லாக இருக்குது, செம்மையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கிச்சன் வித் மீ தான் என்னோடய சேனல். இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு ஆதரவு கொடுங்க. நான் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.